வணக்கம் நண்பர்களே, நான் ஜான்சன். இன்னைக்கு வேலைங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் வேலை நடக்கு. கரெக்டாக ஒரு 1000 அடிக்கு ஒரு ஏக்கர் கொஞ்சம் கூட ஃபென்சிங் அமைச்சு தர சொன்னாங்க. அதான் நம்ம கம்பெனியில் வலை ஏற்றிட்டு இருக்கோம். இது வலை ஹைட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 அடி, சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச். நார்மலாக போட்டது 3.5, அதோட 3.25 பண்ணி தர சொன்னதுனால 3.25 நம்ம ஏற்றிட்டு இருக்கோம். நம்ம ஆட்கள் முள்ளு கம்பி வலையெல்லாம் வண்டியில் ஏற்றிட்டு இருக்காங்க நைட்டு. நம்ம இங்கேருந்து எடுத்து நம்ம இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர். இதுலேருந்து எடுத்து நம்ம நேராக நைட்டு கிளம்பி காலையில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் போய் இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் வேலை செய்ய ஆரம்பிப்போம். வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுங்க யாருக்கும் பண்ணோம்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ சைட்டுக்கு வந்தாச்சு. சைட்டு நான் இருக்கு பார்த்தீங்கன்னா உழுது போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த இடத்துல நம்ம ஃபென்சிங் இன்னைக்கு அமைக்க போகிறோம். சரிங்களா. புதுக்கோட்டை கல் 7 அடி கல், 5 அடி வேலை. அதே மாதிரி முள்ளு கம்பி 4 கம்பி. நம்ம நார்மலாக வேலை பார்க்குறது எல்லாமே முள்ளு கம்பி 4 கம்பி போட்டு இழுத்து தெளிவாக தான் பண்ணி கொடுப்போம். இது ட்விஸ்ட் ஃபென்ஸ் கிடையாது, மடக்கு ஃபென்ஸ். இது நம்ம நார்மலா அடிக்கு என்ன ரேட்டு பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, 10 அடிக்கு ஒரு கல், 7 அடி கல், 4 பார்பெட் முள்ளு கம்பி இழுத்து கொடுத்து இந்த ஃபென்சிங் வேலை அடிக்கு 135 ரூபாய் பண்ணுவோம். ஒரு அடி அமைக்கிறதுக்கு 135 ரூபா மட்டும்தான். சரிங்களா. கண்டிப்பா நீங்க என்ன கலர் வாங்கி தரீங்களோ அந்த பெயிண்ட் நம்ம தெளிவா அடிச்சு கொடுத்துருவோம். பாருங்க, இப்ப வலை இறக்கிட்டு இருக்காங்க. சைட்ல வலை இறக்கிட்டு இருக்காங்க. லேசா மழை பெஞ்சிருந்துச்சு, இடம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. உழுது போட்டு இறங்க ஃபர்ஸ்ட் பாத்துட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் ஃபென்சிங் அமைச்சருக்கு கால் பண்ணதுனால நம்ம எல்லா மெட்டலுமே எடுத்துக்கொண்டு கொடுத்துட்டோம், எடுத்துக்கொண்டு வச்சிருக்கோம். இனிமே இது நம்ம ஆட்கள் தோண்டி இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இறக்குறது 2 இன்ச் விலை. 2 இன்ச் விலைங்கிறது நல்லா இருக்கும். நம்ம பண்றது 3.25. 2 இன்ச் விலையை நம்ம கஸ்டமர் கேட்டதுனால அதுல கம்பெனி ஆர்டர் பண்ணி அந்த விலையுமே வாங்கி கொடுத்துட்டோம். அது வீட்டுக்கு பண்ணணும் அப்படின்னாங்க, அதனால அந்த விலையை நம்ம எடுத்து கொடுத்துட்டோம். இதே மாதிரி ஃபென்சிங் தெளிவாக அமைக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு பட்ஜெட்ல எந்த மாதிரி இடத்துல எவ்வளவு பட்ஜெட்ல பண்ண முடியுமோ அவ்வளவு பட்ஜெட்ல நாங்க அமைச்சு தருவோம். கண்டிப்பா நம்மள தொடர்பு கொள்ளுங்க. இப்ப கயிறு கட்டி ஒரு லைன்ல இருந்து கயிறு கட்டி கோடு போட்டு நம்ம எல்லா அதுலயுமே கரெக்டா கண் அளவுல பாக்குறதுல லைன் பிடிச்சி டேப்பு பிடிச்சி அளந்து 10 அடிக்கு ஒரு கஸ்டமர் 10 அடிக்கு ஒரு கல்லு போட்டு தர சொன்னாங்க. அதனால 10 அடிக்கு ஒரு கோடை போட்டு அதுல இருந்து நம்ம குழி எடுக்க ஆரம்பிப்போம். குழி என்ன சைஸுக்கு எடுப்போம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கரெக்டா 2 அடிக்கு எடுப்போம். கல் 7 அடி இருக்கும். நம்ம 2 அடி குழி எடுக்கிறனால 5 அடி மேல நிக்கும். கல்லுக்கு மட்டுமா மட்டமா வலையை கட்டி கொடுப்போம். அப்பதான் ஒரு வேலை நல்லா இருக்கும், தெளிவா இருக்கும். அதுவும் மட்டம் பாக்குறது தெளிவா பண்ணி கொடுப்போம். பாத்தீங்களா. இப்ப ஃபர்ஸ்ட் குழி தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. குழி கரெக்டா 2 அடி தோண்டுவாங்க. இடம் கொஞ்சம் ஒரு சைடுல முன்ன பின்ன இருந்துச்சு, கீழே மேலேயுமே இருந்துச்சு. அதுல எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி தோண்டி எடுக்க முடியுமோ அவ்வளவுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தெரியாம ஆட்கள் தெளிவா தோண்டிட்டு இருக்காங்க. இது விரிவு பாத்தீங்கன்னா 3/4 இருக்கும். சரிங்களா. கல்லு நல்ல விரிஞ்ச கல்லு, புதுக்கோட்டை கல்லு, பெரிய கல்லு. நம்ம கிருஷ்ணகிரி கல்லையும் பண்ணி கொடுப்போம், புதுக்கோட்டை கல்லையும் பண்ணி கொடுப்போம், 6 அடி கல்லையும் பண்ணி கொடுப்போம், 7 அடி கல்லையும் பண்ணி கொடுப்போம், 8 அடி கல்லையும் பண்ணி கொடுப்போம். அது கஸ்டமர் எந்த மாதிரி கேட்கறாங்களோ, இடத்துக்கு எந்த மாதிரி தேவைக்கு பயன்படுத்த கேட்கறாங்களோ அந்த மாதிரி தேவைக்கு நம்ம தெளிவா ஃபென்சிங் வச்சு அமைச்சு கொடுப்போம். தமிழ்நாடு ஃபுல்லாவே நம்ம ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம். கண்டிப்பா ஃபென்சிங் 5 சென்ட்னாலும் சரி, 50 ஏக்கர்னாலும் சரி, 100 ஏக்கர்னாலும் தெளிவா பண்ணி கொடுப்போம். இப்ப நம்ம ஆட்கள் கல் ஏத்திட்டு இருக்காங்க. இப்ப புதுக்கோட்டையில இருந்து கல் எடுத்துட்டு இருக்கோம். கல்லுப்பட்டில நம்ம டைரக்டா நம்ம தெரிஞ்ச பட்டறையில தெளிவான கல் நம்ம சொன்னா அடிச்சு தருவாங்க. அதுல கல் தெளிவா ஏத்திட்டு இருக்கோம். பாத்தீங்களா. இது கல்லோட சைஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா 7 அடி. விரிவு பாத்தீங்கன்னா 4.5 இன்ச்சு, 4 இன்ச்சு, 5 இன்ச்சு, அகலம் 4 இன்ச்சு இருக்கும். குறைஞ்சது 4.5 மேல இருக்கும். நம்ம ஆட்கள் குழியெல்லாம் தோண்டி போட்டு அதுக்கப்புறம் கல்லுக்கு போட்டுட்டு இருக்காங்க. நம்ம கல் எடுத்துட்டு பாத்தீங்களா. அந்த கல்ல குழிக்குள்ள தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் தெளிவா மட்டம் கட்ட ஆரம்பிப்போம். மட்டங்கிறது மேல் மட்டம் இருக்கு பாத்தீங்களா. அது ஒரே லைன்ல இடத்தை பொறுத்து அது சப்போஸ் மாறுபடலாம். இடம் கரெக்டா இருந்துச்சு, லெவலா இருந்துச்சு அப்படின்னா நூல் பிடிச்ச மாதிரி தெளிவா பண்ணி கொடுத்துரும். சப்போஸ் உங்க இடம் மேலேயும் கீழேயுமா இருக்கு அப்படின்னா ஜேசி போட்டு ஒதுக்கி தந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமா பண்ணி கொடுத்துரும். இல்ல இருந்தாலும் பரவாயில்ல நீங்க பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா கண்டிப்பா அதுலயே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். நம்ம இடத்துக்காரங்களை கண்டிப்பா கஷ்டப்படுத்துறது கிடையாது. எந்த விஷயத்திலுமே ஒரு சின்ன பொருள்னால நம்மளே தான் எல்லாம் பண்றது தவிர மொத்த கான்ட்ராக்டா தந்ததுக்கு அப்புறம் நம்ம கஸ்டமர்ட்ட அதை வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி நம்ம கண்டிப்பா கேட்க மாட்டோம். எல்லாமே மொத்தமா ஃபர்ஸ்டே பேசி ஒரு கொட்டேஷன் கொடுத்து நம்ம ரெடி பண்ணதுக்கு அப்புறம் கஸ்டமர் ஓகேனா நம்ம பண்ணி கொடுக்க போறோம். சரிங்களா. அதே மாதிரி நம்ம ஆட்கள் வலையும் முள்ளு கம்பி எல்லாம் எடுத்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது இப்போ 2 லட்ச ரூபா கொட்டேஷன் வருது அப்படின்னா நீங்க வலையில இறந்து நம்ம ஆட்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது கரெக்டா ஒரு 1.5 லட்ச ரூபா தர வேண்டி இருக்கும். அதுக்கப்புறம் தான் கல்லோடு நம்ம எடுத்துட்டு பண்ண முடியும். கல்லு பாத்தீங்கன்னா கல்லு நல்ல பெரிய கல்லா இருக்கும். புதுக்கோட்டை கல் எல்லாருக்குமே தெரியும். நல்ல பெரிய கல்லா விரிஞ்ச கல்லா இருக்கும். நல்ல லைஃபா இருக்கும். நார்மலா கல்லுமாரோட நல்ல லைஃபா இருக்கும். வெள்ளை கல்லு நல்லா சூப்பரா இருக்கும். நம்ம எடுக்கிறது எல்லாமே ஒரே மாதிரி அடிச்சு வாங்குறதுனால, ஒரே பட்டறையில எடுக்கிறதுனால
நம்மளுக்கு வந்து சுத்தமாக அடிச்சு தருவாங்க. அதை பார்க்கும்போது தெரியும். கல் கரெக்டாக இது 5 இன்ச்சு விரிவு, 4 இன்ச்சு அகலம் இருந்துச்சு. நல்ல பெரிய கல். இந்த டைம் வந்து மெட்டீரியல் வந்து அவங்களுக்கு நல்ல சைஸாக வந்து இறங்கினால ஒரே லைன்ல வந்து அடிச்சு தந்துட்டாங்க. சப்போஸ் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்து இறங்கிச்சு அப்படின்னா, சப்போஸ் 4 இன்ச்சு இருக்கலாம், 5 இன்ச்சு இருக்கலாம், 4 இன்ச்சு கூட இருக்கலாம். அது கண்டிப்பாக அவங்க மொத்தமாக பாறையிலிருந்து வர மெட்டீரியல் பொறுத்து வந்து நம்மளுக்கு வந்து அது கண்டிப்பாக மாறுபடும். ஒரு ஆள் கல்லை தூக்குறது வந்து இதுல வந்து ரொம்ப கஷ்டமானது தான். பார்க்கும்போது தெரியும், கஷ்டப்பட்டு தான் தூக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஏற்றிட்டு கஷ்டப்பட்டு தான் தூக்கிட்டு இருக்காங்க. ஃபென்சிங் ஒர்க்குங்கிறது வந்து லேசு கிடையாது. சும்மா நார்மலாக வந்து சும்மா தூக்கி அட்டை பாக்ஸ் மாதிரி தூக்கி போட்டுடலாங்கன்னு நினைக்க முடியாது. கல் வேலைங்கிறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கூட கால் ஸ்லிப் ஆகிட்டாங்க கூட கண்டிப்பாக கால் உடையிற கூட வாய்ப்பு இருக்கு. பார்த்தீங்கன்னா தொழிற்காடு வேற, நம்ம அதனால கஷ்டம். நம்ம ஆட்கள் வந்து 10 வருஷம் மேலே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆட்கள்னால கண்டிப்பாக அது எந்த மாதிரி பண்ணணும், எந்த இடத்துல எந்த மாதிரி அமைக்கணுங்கிறத வந்து தெளிவாக அதுக்கத்தால கல்லை போட்டு தெளிவாக பண்ணி கொடுத்துரும். பார்த்தீங்கன்னா ஆள் இல்லாதனால நம்மளும் களி சமைக்க வேண்டியதாகிடுச்சு. ஆனால் நம்மகிட்ட இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுத்த முடியாது. எவ்வளோக்குள்ள அவங்க வேலை செய்ய முடியுமோ அவ்வளோக்குள்ள தான் நம்ம வேலை செய்ய வைக்க முடியுமே தவிர ரொம்ப அவங்களுக்கு கஷ்டப்படுத்த முடியாது. அதனால நானுமே கல்லை தூக்கி போட ஆரம்பிச்சிட்டேன். பாருங்க, கல் சைட்லாம் ஃபுல்லாக போட்டு கலர் அடிச்சாச்சு. பின்பக்கம் எல்லாம் தூக்கி போட்டாச்சு. நம்ம கொஞ்சம் இடம் மட்டும் தூக்கி போட வேண்டியிருக்கு. இப்போ கல் எடுத்து உருட்டிட்டு இருக்காங்க. கல்லை உருட்டி எடுத்ததுக்கப்புறம் அது தூக்கி போட்டோம் அப்படின்னா கல் வேலையை ஃபர்ஸ்ட் முடிச்சிருவோம். கல் வேலையை ஃபர்ஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம கலர் ஒரு சைடு வந்து ஒரு ஆள் அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம கல் வேலையும் சைடு ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க அப்படின்னா கரெக்டாக மட்டம் கட்ட ஆரம்பிச்சிடும். மட்டம் கட்டிட்டு கம்பி இழுத்து அப்புறம் முழு கம்பி இழுத்துட்டோம் அப்படின்னா அதில் ஒர்க் ஃபினிஷ் ஆயிரும். கல் பாருங்க, நல்ல பெரிய கல், தூணு மாதிரி இருந்துச்சு கல். வெயிட்டுமே நல்ல ஹெவியான வெயிட்டு, 7 அடி 4 அங்குலம் அந்த மாதிரி பெரிய கல்லாக இருந்துச்சு. நம்ம நார்மலாகவே 2 அடி தோண்டி இருந்தோம், அதுவுமே நம்மளுக்கு காணலை. அதுக்கப்புறமா அந்த கல்லை தூக்கிட்டு ரெண்டாமே தோண்ட ஆரம்பிச்சிட்டோம். அதை வீடியோவில் ஃபுல்லாகவே காட்டுறேன். நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃபென்சிங் அமைச்சிட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபென்சிங் அமைச்சிட்டு இருக்கோம். நீங்கள் எந்த மாதிரி ஃபென்சிங் கேட்குறீங்களோ, ஒரு 50 சென்ட் இருக்கு, 100 சென்ட் இருக்கு, 5 ஏக்கர் இருக்கு, 50 ஏக்கர் இருக்குனாலும் நம்மளை கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. தெளிவான முறையில் உங்கள் இடத்த பார்த்து எந்த மாதிரி அதில் ஃபென்சிங் அமைக்கணும், பட்ஜெட்டில் எவ்வளோ கம்மியான சீப் அண்ட் பெஸ்ட்டாக எவ்வளோக்குள்ள பண்ணணுமோ, அது சீப் அண்ட் பெஸ்ட்னோன்னா நம்ம வலைலாம் நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மகிட்ட இருக்க வலை வந்து கண்டிப்பாக ஜிஎஸ்எம் வந்து 70 இருக்கும். பிராண்டடுக்கு வயர் வந்து கரெக்டாக 90-100 இருக்கும். நம்ம பிராண்டில் வந்து ராஜ்கார்டு வயர் வந்து கரெக்டாக, பிராண்டுன்னு சொல்றது வேற எதுவும் இல்லை, டாடா மைக்கான் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து 90-100 இருக்கும். ஆனால் அது காஸ்ட் வைஸும் ஜாஸ்தி. நம்ம வந்து ராஜ்கார்டு வயர் யூஸ் பண்ணுறோம், அது ஜிஎஸ்எம் வந்து 70 இருக்கும். இதோட லோ பட்ஜெட்லயும் வயர் இருக்கு, சும்மா நார்மலான வலை, அது வந்து 30 ஜிஎஸ்எம் இருக்கும். அது போட்டிங்கன்னா சீக்கிரமே துரியார ரஸ்டாக ஆரம்பிச்சிடும். நம்ம அது கண்டிப்பாக பயன்படுத்துறது கிடையாது. நம்ம பண்றது பிறகு ராஜ்கார்டு வயர் ஜிஎஸ்எம் 70 இருக்கிற கம்பி தான் வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை கொஞ்சம் லைஃப் வரும். ஒரு நேரம் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 வருஷம் கண்டிப்பாக அது லைஃப் வந்தால் தான் நம்ம இடத்துக்கு எந்த இடத்துக்கு நம்ம ஃபென்சிங் பண்ணி கொடுத்தோமோ அவங்க கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். நம்ம போட்டுட்டு போய் இடத்துல உடனே துறையாறிடுச்சு அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது. நம்ம எந்த வேலையுமே அதுக்கேற்றாலும் தெளிவாக, நீ ஒரு 10 ஏக்கர் இடம் இருக்குது, அதை நம்ம அக்ரிகல்ச்சருக்கு ஒதுக்கணும், இல்லைன்னா மாட்டு பண்ணை ஆட்டு பண்ணை வைக்கிறதுக்கு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பிரித்து அது லோ பட்ஜெட்டில் 3 இன்ச்சு வலை போட்டு 135 ரூபாய்க்கு அந்த மாதிரி நம்ம வந்து தெளிவாக பண்ணி கொடுக்கலாம். இதுவே நீங்கள் 2 இன்ச்சு வலை போடும்போது உங்களுக்கு 180 ரூபா வரும் அடிக்கு. ஒரு அடிக்கு 150 ரூபா. 2 இன்ச்சு வேலை 4 முள்ளு கம்பி இழுத்து கொடுப்போம். அதே மாதிரி 2.5 நம்ம நார்மலாக பண்ணுறது 2 இன்ச்சு, 2.5 இன்ச்சு, 3 இன்ச்சு, 3.5 இன்ச்சு வரைக்கும் நம்ம ஃபென்சிங் பண்ணி கொடுப்போம். 4 இன்ச்சு கூட கஸ்டமர் கேட்டாங்கன்னா பண்ணி கொடுப்போம். அது வந்து நம்ம வலை பண்ண மாதிரி இருக்காது. அந்த மாதிரி நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது. இதை பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம கஸ்டமர் சொல்கிறதே கிடையாது. நம்ம நார்மலாக பண்ணுறது 3.5 இன்ச்சில் பண்ணி கொடுத்துரும். அது வந்து நல்லாயிருக்கும். கல் சைஸ் பாருங்கள், ஹைட்டு பார்க்கும்போது தெரியும், கல் விரிவு பார்க்கும்போது தெரியும். கல் நல்ல பெரிய கல்லாக இருக்கும். பார்த்தீங்களா? சப்போஸ் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, நான் வர முடியாது, இடத்துக்கு வர முடியாது, நான் வெளியூரில் இருக்கேன், வெளி மாநிலத்தில் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நம்மளை கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. நம்ம வந்து இடத்த பார்த்து உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஆள் யாராவது இருந்தாங்கன்னா இடத்த காட்டி தர சொன்னால் போதும். நாங்கள் இடத்த அளந்து எவ்வளோ இடம் இருக்குது, உங்களுக்கு எந்த மாதிரி ஃபென்சிங் பண்ணணும், பட்ஜெட்டில் பண்ணுமா, நீங்கள் இந்த மாதிரி இடத்த எந்த மாதிரி பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதே மாதிரி எந்த மாதிரி ஃபென்சிங் பண்ணுமோ அதுக்கு எதாவது கொட்டேஷன் கொடுத்து நீங்கள் எப்போன்னு சொல்கிறீங்களோ அந்த டைம் ஃபென்சிங் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் ஒரு நாள் 2 நாள் கண்டிப்பாக தள்ளி போகலாம், முன்ன பின்ன இருக்கலாம். ஏன் அப்படின்னா சப்போஸ் எனக்கு ஒரு இடத்துல வேலை நடந்துட்டு இருக்கும், அந்த வேலையை முடிக்காம நான் வர முடியாது, நீங்கள் ஒரு 10ஆம் தேதி வேலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எனக்கு அந்த டைம் ஒர்க் நடந்துருச்சு அப்படின்னா நான் வந்து அதை மாற்ற முடியாது. உங்களுக்கு அது முடிச்சு ஒரு 4 நாள் ஒரு 3 நாளுக்கு முன்னாடி தான் வந்து நம்ம வந்து பின்னாடி வந்து நம்ம வந்து வர்ற மாதிரி இருக்கும். அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த வேலைக்கு நம்ம போகிறது. ஒரு வேலையில் கை வச்சு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலை ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த வேலை நம்ம பண்ணுறது. வேலை பெண்டிங்கில் இருந்தாலும் நம்ம இடத்துக்காரங்கிட்ட சொல்லிடுவோம் 4 நாள் ஆகும் அப்படின்ட்டு. அந்த வேலையை முடிக்காமல் நம்ம வந்து வெளியே இடம் போகிறதில்ல. சப்போஸ் நீங்கள் ட்விஸ்ட் ஃபென்ஸ் பண்ணோம் அப்படின்னா மேலே முள் வச்சு பண்ணோம். இப்போ நம்ம நார்மலாக பண்ணுறது வந்து
மடக்கு வலை. இதில் பண்ணுறது வந்து மடக்கு வலை. ட்விஸ்ட்டுங்கிறது வந்து வலையிலேயே வந்து ரெண்டு டைமண்ட் கட்லேயே மேலே சுற்றி வரும் முள்ளு மாதிரி வரும். அது பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கம்பெனியில் ஆர்டர் கொடுத்தா பண்ண முடியும். அது ஆர்டர் கொடுத்தா அப்படின்னா சப்போஸ் கம்பெனி வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு, இல்லை மெட்டீரியல் வந்து நிறையா ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னா 5 நாள் கண்டிப்பாக டைம் கேட்பாங்க நார்மலாக. அதுக்கப்புறம் வந்து நம்ம அதில் வந்து ஃபென்சிங் வந்து கொடுத்து நம்ம அது தெளிவாக தந்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஃபென்சிங் அமைச்சுக்கலாம். மடக்கு வலைங்கிறது 3.5 இன்ச்சு வலை வந்து நம்ம நார்மலாக பண்ணுறது. நீங்கள் எப்போ சொன்னீங்களோ அப்போ பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, மழை பெஞ்சிருச்சு, கம்பி முள்ளு எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு பாருங்க. நம்மகிட்ட வந்து முக்கியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆடு மாடு காட்டு பண்ணி அந்த மாதிரி வராத அளவுக்கு நம்மகிட்ட வந்து முள்ளு நல்லா ஷார்ப்பாக இருக்கும். டெஸ்ட் பென்ஸ்லையும் சரி, அதே மாதிரி நம்ம பார்பெட் வயர்லையும் சரி, முள்ளு நல்லா ஷார்ப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து வனவிலங்கு இப்போ காட்டு பயிர் நீங்கள் ஒரு விவசாயத்துக்கு போடுறீங்க, பண்ணி வரக்கூடாது, ஆடு மாடு எதுவும் வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக கீழே சரி கீழே டெஸ்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா மேலே டெஸ்ட் கொடுக்கலாம். கீழே கொடுத்தீங்க அப்படின்னா கீழே பண்ணி எதுவுமே வரக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்கள் எந்த பர்பஸ்க்கு அந்த இடத்த பயன்படுத்த போறீங்களோ அதை சொன்னால் போதும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அதை வந்து சுத்தமாக இந்த மாதிரி பண்ண உங்களுக்கு காட்டு விலங்குகள் தொல்லை இருக்காதுங்கிறத நம்ம அதை வந்து தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு ஒரு நேரம் ஃபென்சிங் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 10 வருஷம் அது கண்டிப்பாக இருக்கணும், அது கண்டிப்பாக லைஃப் வருங்க மாதிரி நம்ம தெளிவாக பண்ணி கொடுப்போம். இப்போ 4 முள்ளு கம்பி கட்டிட்டாங்க. இப்போ காட்டு பகுதி அப்படின்னா கண்டிப்பாக வந்து வலை இழுத்துக்கு அப்புறம் முள்ளு கம்பி கட்டியிருப்போம். நம்ம கஸ்டமர் ஊரை சுற்றி உள்ள இடம் நீங்கள் வெளியே கட்டினீங்க அப்படின்னா சப்போஸ் ஆடு மாடு கொண்டு போவாங்க, அது கண்டிப்பாக வரும்போது டேமேஜ் ஆகும். அது ஆடு மாடுக்கு வந்து குத்தி கிழிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்கள் உள்ளே கட்டிடுங்க, உள்ளே கட்டிட்டு வலையை இழுத்து கட்டிடுங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம ஃபர்ஸ்ட் வந்து முள்ளு கம்பி கட்டிட்டோம். 4 பார்பெட் லைன் பார்த்தீங்களா. நம்ம எந்த ஃபென்சிங் ஒர்க்குமே கண்டிப்பாக 4 லைன் கட்டி கொடுத்துருவோம். கஸ்டமர் 3 போட்டால் மட்டும் போதும் அப்படின்னா மட்டுமே தான் 3 பண்ணுறது. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நார்மலாகவே நம்ம 4 பார்பெட் லைனுக்கு தான் கொட்டேஷன் கொடுக்கறது. எல்லாமே 4 பார்பெட் லைனுக்கு தான் கொட்டேஷன் கொடுப்போம். இப்போ நம்ம கம்பி இழுத்துட்டுங்க. அந்த கம்பியோட சைஸ் வந்து 3.25 இன்ச்சு. நம்ம நார்மலாக பண்ணுறது 3.5 3.25. 3ங்கிறது நம்ம வந்து கஸ்டமர் கேட்டாங்க அப்படின்னா 3 பண்ணி கொடுப்போம். அது முன்ன பண்ண ஒரு 5 ரூபா, முன்ன அடிக்கு வந்து 5 ரூபா முன்ன பண்ண இருக்கும். இது வந்து நார்மல், அதனால இது எப்போ 135 ரூபா அந்த மாதிரி தெளிவாக பண்ணி கொடுப்போம். நம்ம கம்பி வந்து கரெக்டாக வந்து GSM 70 இருக்கும், சுத்தமாக இருக்கும். 5 அடி வலைனா கரெக்டாக 5 அடி இருக்கும். 5 அடின்னு சொல்லிட்டு கரெக்டாக 4.9 அந்த மாதிரி இருக்காது. நீங்கள் டைப் பிடிச்சி வளர்ந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கரெக்டாக 5 அடி வந்து கரெக்டாக இருக்கும். அதில் வந்து வேலையில் எந்த மாற்றம் இல்லை. நம்ம என்ன முதல்ல வாய் வார்த்தையில் பேசுகிறோமோ அதே வந்து நாங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுப்போம். அவங்ககிட்ட 4 கம்பி பேசிட்டு 3 கம்பி போட்டு கொடுக்க மாட்டோம். 4 கம்பி பேசினா 4 கம்பி தான். 5 அடி வலை பேசினா அதே மாதிரி கரெக்டாக 5 அடி வலை தான் தெளிவாக பண்ணி கொடுத்துட்ருப்போம். இப்போ வந்து கம்பி கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இது கம்பி இழுத்தாச்சு. இழுத்துட்டு வந்து கட்டிட்டு வலையை கட்ட ஆரம்பிப்பாங்க. ஃபுல்லாகவே காட்டுறோம் பாருங்கள். இது வலையை இழுத்து கட்டிட்டாங்க அப்படின்னா இதோட ஒர்க் வந்து இதோட ஃபினிஷ் ஆயிரும். இதே மாதிரி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுக்கறதுனால நாங்கள் இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர். நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நாங்கள் கண்டிப்பாக வந்து எவ்வளோ இடம்னாலும் 50 சென்ட்னாலும் சரி, 1 ஏக்கர்னாலும் சரி, 2 ஏக்கர்னாலும் சரி, நம்ம கண்டிப்பாக வந்து இடத்த பார்த்து அதை வந்து நம்ம வந்து சுத்தமாக பண்ணி கொடுக்கலாம். பார்த்தீங்களா, பழைய விரிச்சு போட்ட வலை கிடக்கு. எனவே இது வந்து இழுத்து கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இழுத்து கட்டியாச்சு அப்படின்னா எவ்வளோ டெம்பரை இழுத்து கட்ட முடியும் அவ்வளோக்குள்ள டெம்பரை இழுத்து கட்டிடுவாங்க. கேட்டணும் அப்படின்னா அது வந்து சுத்தமாயிரும், வேலை வந்து சுத்தமாயிரும். நம்ம ஃபென்சிங் அமைக்கிறோன்னா ஒரு இடத்த பாதுகாக்கணும், நம்ம இழுக்க தெரியணுங்கிறது தான் ஃபென்சிங் அமைக்கிறது. எதுவுமே உள்ளே வரக்கூடாதுன்னு ஃபென்சிங் அமைக்கிறது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கரெக்டான முறையில் வந்து வலையை கட்டி சுத்தமாக கட்டி கொடுத்துருவோம். இப்போ கம்பி இழுத்து கட்டிட்டு இருக்காங்க, ஜாயின் போட்டுருக்காங்க. வலைக்கு ஜாயிண்ட். இப்போ ஒரு வலை வந்து கரெக்டாக வந்து 100 அடி வரும். 100 அடி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு ரோலை உருட்டிட்டு அதில் உள்ள ஒரு கம்பி பாகத்தை பிரித்து எடுத்துட்டு நம்ம அந்த வலைக்கும் இந்த வலைக்கும் ஜாயிண்ட் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கட்டு கம்பிச்சு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதுவே ஜாயிண்ட் ஆயிரும். அப்புறம் லைனாக இழுக்கும்போது ஒரே லைனாகவே இருக்கும். பாருங்கள், இப்போ அதோட வேலை தான் நடந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இது வந்து முள்ளு கம்பி கட்டிட்டு இருக்காங்க. முள்ளு கம்பி 4 லைனுங்கிறதுனால அது கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிகிற வேலை கிடையாது. 4 லைன் கட்டி நம்ம 7 அடி புதுக்கோட்டை கல் வேலைங்கிறது லீஸில் முடியாது. ஏன்னா ஹைட்டுக்கு ஏற்ற நம்ம தோணணும். கண்டிப்பாக 2 அடி கண்டிப்பாக தோண்டி ஆகணும். தோண்டி போட்டோம் அப்படின்னா 2 அடி கரெக்டாக போட்டால் தான் 5 அடிக்கு மட்டமாக வரும். அதனால கண்டிப்பாக குழி எடுக்கிறமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா 2 அடி தோண்டும் போது 1.5 அடிக்கும் 1.25 அடிக்கும் தோன்றதுக்கும் 2 அடி தோன்றது கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கு. நம்ம மார்த்தாண்டங்கள் அப்படின்னா 7 அடி கல் 6 அடி அந்த மாதிரி இருக்கும். அது கரெக்டாக 1.5 அடி தோண்டி போட்டாலே போதும். இது அப்படி நம்ம வந்து தோண்டி போட முடியாது. கரெக்டாக 7 அடினா கண்டிப்பாக 7 அடினா 7 அடி இருக்கும், 7.2 இருக்கும். கண்டிப்பாக நான் 2 அடி கண்டிப்பாக தோண்டி ஆகணும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. இது கல்லு கேப் வந்து கரெக்டாக 10 அடி போட்டு கட்டி தர சொன்னாங்க. இது அடிக்கு வந்து கரெக்டாக 135 ரூபா சார்ஜ் பண்ணுவோம். கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ இடம் இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. தெளிவான முறையில் நம்ம பண்ணி கொடுப்போம். நீங்கள் வெளி மாநிலத்தில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள், இல்லைனா நார்மல் கால் பண்ணாலும் சரி. நீங்கள் என்ன டைம் வந்து இடத்த பார்க்க வர சொல்கிறீங்களோ அந்த டைம் வந்து இடத்த பார்த்து உங்களுக்கு இடத்துக்கு இந்த மாதிரி பண்ணணும். இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து எதுவும் ஒதுக்க வேண்டிய இருந்துச்சுன்னா ஒதுக்க சொல்லிட்டு போவோம். நீங்கள் ஒதுக்கிட்டு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா
நம்ம வலையெல்லாம் எடுத்து இறக்கிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃபென்சிங் வந்து இன்ஸ்டாலேஷன் கண்டிப்பாக தெளிவாக பண்ணி கொடுப்போம். நம்மகிட்ட வேலை வந்து கண்டிப்பாக சுத்தமாக இருக்கும். அதே மாதிரி மட்டம் இடத்த பொறுத்த அளவுக்கு இடம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா மட்டம் வந்து உங்களுக்கு நேர்கோட்டில் இருக்கும். அதில் கட்டியிருக்கும் போது தெரியும், வலையை பார்க்கும்போது ஒரே நேர் பிடிச்ச மாதிரி சுத்தமாக தெளிவாக பண்ணி கொடுப்போம். நான் அது வீடியோ ஃபுல்லாகவே இது பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஃபுல் வீடியோ ஃபுல்லாகவே காட்டுறேன். வலை இவ்வளோ இழுத்துருக்குங்கிறது ஃபுல்லாக காட்டுறேன். பாருங்க, இடம் வந்து மழை பெஞ்சதுனால ரொம்ப கொஞ்சம் அதாக தான் இருக்கு, தண்ணியாக கிடக்கு. பாத்தீங்களா, பழம் வந்து இப்போ கட்டி இருக்கு. அதே மாதிரி முட்டுகளுமே நம்ம வந்து சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கல்லுக்கால் கணக்குல பேசுவாங்க. நம்ம அது கல்லுக்கால் கணக்குல பேசுறதே கிடையாது, நம்ம அடி கணக்கு தான். இப்போ 1000 அடி நம்ம பண்றோம் அப்படின்னா அதுல ஒரு 102 கல் நாட்டுக்கல் வரும். அதே மாதிரி முட்டுக்கள் எதுல வந்து போடணுமோ, ஒரு முக்கு வருது, ஒரு பிரிவு வருது அப்படின்னா அதுல ஒரு 2 முட்டுகள் கண்டிப்பா போடும். இடையில ஒரு 30 கல் வருது அப்படின்னா அதுல ஒரு 2 கல் முட்டுகள் போடும். சும்மா முட்டுக்கள் வந்து பேருக்கு கணக்குக்கு நம்ம போட்டு பண்றது கிடையாது. எதுல தேவையோ தான் போடுவோம். நார்மலா சில இடத்துல பாத்தீங்க அப்படின்னா முட்டுகள் சும்மா தான் சாத்தி வச்சிருப்பாங்க. அதுல வந்து முள்ளு கம்மி கட்டியிருக்க மாட்டாங்க, வலையெழுத்து கட்டியிருக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் முட்டுகள் போட்டு பிரயோஜனம் கிடையாது. நம்ம அந்த மாதிரி கல்லுக்கால் கணக்குல பேசணும் அப்படின்னா நம்ம 1 லட்ச ரூபா நம்ம கொட்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னா மற்ற கம்பெனிக்காரங்க ஒரு 1,20,000 கொட்டேஷன் கொடுப்பாங்க. அது வந்து கல்லுக்கு வந்து 10 கல் எக்ஸ்ட்ரா போட்டு கொண்டு வந்து பணத்தை வாங்கிட்டு போயிருவாங்க. நம்ம அப்படி பண்றதே கிடையாது. அவங்க போடுறது நம்ம 100 அடிக்கு 10 கட்டு வலை தான் விரிக்க போறோம். அவங்களும் 10 கட்டு வலை தான் விரிக்க போறோம். கல்லு மட்டும் இடையில கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுட்டு அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அது கல்லுக்கால் கணக்குல பேசி கொடுப்பாங்க. நம்ம அந்த மாதிரி பண்றதுல நம்ம எல்லாமே அடி கணக்கு தான். உங்களுக்கு இது பட்ஜெட்ல இருக்கும். நீங்க கல்லுக்கால் கணக்குல கொடுக்கறதுக்கும் அடி கணக்குல கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு வேலை ஒரே வேலை தான். பட்ஜெட்ல இருக்கும். ரேட் வைஸ் வந்து 1 லட்ச ரூபாய்க்கும் 1,20,000 ரூபாய்க்கும் கண்டிப்பா வித்தியாசம் இருக்கு. 20 ரூபாய் நான் உங்களுக்கு லாபப்படுத்தி தருவேன். கண்டிப்பா ஃபென்சிங் ஒர்க் நம்மகிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு வேலை வந்து தெளிவா பண்ணி கொடுப்போம். இப்போ ஃபுல்லாவே வலை கட்ட ஆரம்பிச்சாச்சு. பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. பாத்தீங்களா, வலை ஃபுல்லாவே கட்டி முடிச்சாச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாவே சுத்தி காட்டுறேன். இது நம்ம போர்டு என்ன இருக்கு, சன் ஃபென்சிங். கண்டிப்பா இதை பார்த்துட்டு கால் பண்ணுங்க. பாத்தீங்களா, மேலே மடக்கு கீழே மடக்கு, உள்ள வந்து 4 கம்பி. எதுக்கு வலை வந்து கொஞ்சம் மண்ணா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிருந்து வலையை உருட்டும் போது கண்டிப்பா கீழே வச்சுதான் கீழே விட்டு உருட்டும் போது கண்டிப்பா அதோட மழை தொலிகள் கண்டிப்பா ஒட்ட வாய்ப்பு இருக்கு. அதனால கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. பாருங்க, ஃபுல்லா இழுத்து முடிச்ச சாத்து முக்கு கொடுத்துருக்கோம். பாத்தீங்களா, இதே மாதிரி முக்கு பெரியகள் கொடுப்போம். லைனா ஒரே லைனா போட்டு கொடுத்துருக்கோம். கஸ்டமர் அளவு வந்து முன்ன பின்ன பேரோட கஸ்டமர் இடமும் குறைஞ்சிடக்கூடாது. அடுத்த இடத்துல நம்ம வேலி வந்து போயிடக்கூடாது. அடுத்தவங்க இடத்துல போகாம இருக்கும். ஒரு வேலை நம்ம இடத்துக்குள்ள போட்டாலும் பிரச்சனை கிடையாது. அடுத்தவங்க இடத்துல நம்ம கண்டிப்பா ஃபென்சிங் வந்து பண்ணது கிடையாது. இல்ல லைனை பிடிச்சி தெளிவாக போட்டுருங்க அப்படின்னா அதுக்கு இடத்துல லைனை பிடிச்சி தெளிவா போட்டுருவோம். பாருங்க, மட்டமா பார்த்து மட்டமா இழுத்து வச்சிருக்கோம். இதே மாதிரி ஃபென்சிங் வந்து உங்களுக்கு நான் சுத்தமா பண்ணி தருவோம். அது 5 அடி வளர்னாலும் சரி, 4 அடி வளர்னாலும் சரி. நம்மகிட்ட வலை வந்து 4 அடி, 4 அடி, 5 அடி, 5.5 அடி, 6 அடி வரைக்கும் வர ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம். கல் வந்து நம்ம 8 அடி கல் வர புதுக்கோட்டை கல் போட்டு நம்ம வந்து 6 அடி வலை வர போட்டு கொடுப்போம். நீங்க இடம் வந்து 8 அடி கல் போட்டுங்க பட்சத்தில் இடம் கொஞ்சம் அதிகமா இருக்கணும். ஒரு 1000 அடிக்கு மேல இருந்தால் மட்டுமே தான் நம்ம மொத்தமா வந்து பட்டரில் ஆர்டர் பண்ணி எடுக்க முடியும். ஒரு கல் 2 கல்னு சொல்லி உடைக்க மாட்டாங்க. உடைக்கும் போது கண்டிப்பா ஒரு 100 கல்லா இருந்தா மட்டும் தெளிவா உடைச்சு கொடுப்பாங்க. அப்படி பட்சத்தில் உங்களுக்கு வந்து அதுல 6 அடி வலையுமே போட்டுருக்கலாம். அதுமே பட்ஜெட்ல உங்களுக்கு எந்த மாதிரி கேட்கறீங்களோ உங்க விருப்பத்துக்கு ஏற்ற உங்க தொழிலுக்கு ஏற்றால வந்து நம்ம வந்து தெளிவா ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம். நீங்க இடத்துல என்ன பண்ண போறீங்களோ அதுக்கேற்றால வந்து நம்ம வந்து வலை தெளிவா வந்து அமைச்சு கொடுப்போம். ஒரு கம்பெனிக்கு ஃபென்சிங் பண்ணாலும் சரி, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்னாலும் சரி, கண்டிப்பா நம்ம தொடர்பு பண்ணுங்க. உங்களுக்கு வந்து தெளிவான முறையில கம்மியான பட்ஜெட்ல வேலை வந்து சுத்தமா பண்ணி தருவோம். பாருங்க, ஃபுல்லாவே இழுத்து வச்சாச்சு. ஃபுல்லாவே வேலை வந்து இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிருச்சு. முட்டுகள் போட்டிருக்கோம் பாத்தீங்களா. இதுல இப்போ ஒரே லென்த், பெரிய லென்த்துங்கிறதுனால அதில் முட்டுகள் போட்டு அதில் முள்ளு கம்பி இழுத்து கட்டும்போது உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ரொம்ப லென்த்துக்கு வந்து இழுக்க முடியாதுங்கிறதுனால இப்போ உள்ள வந்து ஊடுகட்டு கட்டிட்டு இருக்காங்க. ஊடுகட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வலைக்குமே முள்ளு கம்பிக்குமே சேர்த்து கட்டுறது. ஏன்னா வலை உள்ள இழுத்தனும் வரக்கூடாது, வெளியே இழுத்தவும் போகக்கூடாதுனாக்காண்டி அந்த மாதிரி கட்டுறதுதான் ஊடுகட்டுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பாந்துக்கும் நம்ம 10 அடிக்கு ஒரு கல் போட்டுருக்கும். ஒவ்வொரு பாந்துக்கும் ஒவ்வொரு கம்பிக்கு 3 கட்டு வரும். நம்ம வலை அங்கேயே வெளியும் போகாது, உள்ள வராது. அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஃபென்சிங் கண்டிப்பா நம்மள தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு வேலை வந்து சுத்தமா பண்ணி தருவோம். நீங்க 2 இன்ச் வலை கட்டாலும் சரி, 3 இன்ச் வலை கட்டாலும் சரி, 3 இன்ச் வலை கட்டாங்களும் சரி, நீங்க எந்த மாதிரி வலை கேட்குறீங்களோ அது வந்து நம்ம பட்ஜெட்ல பண்ணி கொடுப்போம். மற்றவங்க ஒரு சிதுள்ள கம்பெனிக்காரங்க பண்றதோட நீங்க அங்கேயும் கொட்டேஷன் கேளுங்க, என்கிட்டயும் கொட்டேஷன் கேளுங்க. நான் என்ன ரேட்டு சொல்றேனோ, சப்போஸ் அங்க 5 ரூபா கம்மியா இருக்கு, 2 ரூபா கம்மியா இருக்கு, கண்டிப்பா நீங்க அங்க பண்ணிக்கலாம். கண்டிப்பா அந்த மாதிரி நான் வந்து கம்மியான ரேட்ல தான் கொடுப்பேன். அதிகமான ரேட் நம்ம வைக்கிறது இல்லை. ஏன்னா நான் எதுக்கு கம்மியான ரேட்ல நான் பண்றேன் அப்படின்னா அதுல ஒரு ஆளை நானும் வேலை பார்ப்பேன். அதனால நம்ம மார்ஜின் ஜாஸ்தி வைக்கிறதுல சில கம்பெனிக்காரர்கள் சும்மா இருந்து ஆர்டர் மட்டும் பிடிச்சிட்டு அப்படி பண்ணி கொடுக்கறனால அவங்க ஒரு ப்ராஃபிட் வச்சிருப்பாங்க, 20% ப்ராஃபிட் வச்சிருப்பாங்க. நம்ம அப்படி ப்ராஃபிட் வைக்கிறதே கிடையாது. நம்ம இதனால மொத்தமா பண்ண முடியுது அப்படின்னா நம்ம வண்டி வச்சிருக்கோம். அதை வந்து மொத்தமாவே கல்லு பட்டல் கொஞ்சம் எடுக்கும்போது
நம்மளுக்கு கொஞ்சம் விலைகள் முன்ன பண்ண இருக்கனால நம்ம கண்டிப்பாக அதை பண்ணி கொடுத்துருவோம். கம்மியான சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம். சில நிறுவனக்காரங்க வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு வந்து வலை வந்து சுத்தமாக நாங்கள் அமைச்சு கொடுப்போம். இது வலையோட சைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா GSM 70 இருக்கும். 2.5 கம்பி திக்னஸ் வந்து 2.5 12 கேஜின்னு சொல்லுவாங்க. 2.5 கம்பி நல்லா இருக்கும். இதில் நீங்கள் 10 கேஜி கேட்டாலும் பண்ணி கொடுப்போம். 10 கேஜிங்க வச்சுட்டு நம்ம அடிக்க கூட வந்து ஒரு 15 ரூபா 20 ரூபா கூட வரும். அது நம்ம கம்பெனியில் ஆர்டர் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்தா பண்ண முடியும். இப்போ ஒரு 2 லட்ச ரூபா பட்ஜெட் அப்படின்னா கண்டிப்பாக கம்பெனி 1 லட்ச ரூபா கொடுக்கணும். ஏன்னா வலைக்கு 1,20,000 அந்த மாதிரி வந்துடும். அது வந்து கம்பி திக்னஸ் நல்லா தடியாக இருக்கும். இது வந்து 2.5 நல்லா இருக்கும். இதுவுமே நார்மலாக பண்ணுறது தான். எல்லா இடத்துலையும் இது நார்மலாக பண்ணுறது 2.5. இதில் நீங்கள் எந்த மாதிரி கம்பி கேட்குங்களோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அதில் தெளிவாக பண்ணி கொடுப்போம். பாருங்கள், வலையை ஃபுல்லாகவே கட்டி முடிச்சாச்சு. இதில் ட்விஸ்ட் ஃபென்ஸ் கேட்டாலும் ட்விஸ்ட் ஃபென்ஸ் பண்ணி கொடுப்போம். நார்மலாக இது மாதிரி மடக்கி கீழே மடக்கி மேலே மடக்கி கேட்டாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக பழ கொடுப்போம். பல ரொம்ப கலராக இருக்குது மாறி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே அந்த தொழில போட்டு உருட்டினால அப்படி இருக்குது. அந்த வேலை முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளோட ஹைட்டாகவே இருந்த மாதிரி இருக்குது. 5 அடி வலை தான். இதில் 5 அடி 5.7 அடிக்கும் வலை போடுவோம். அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு ஆள்னா கூட அவங்களோட பெருசாக இருக்கும். கல்ல பாருங்கள். இதே மாதிரி ஃபென்சிங் கண்டிப்பாக நம்ம சுத்தமாக கால் பண்ணுங்க. உங்களுக்கு சுத்தமாக இருக்கும். வேலை வந்து சுத்தமாக இருக்கும். கம்பியுமே நல்லா தரமாக இருக்கும். நல்லா உழைப்பாக இருக்கும். உங்களை வேலை வந்து நாங்கள் தெளிவாக பண்ணி தருவோம். பார்த்தீங்களா, தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம சுத்தமாக வேலை அமைச்சு கொடுப்போம். கல்லுக்கு மட்டுமா கீழேயுமே அதே மாதிரி தெளிவாக எடுத்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் கல் மட்டும் எவ்வளோ தெளிவாக இருக்குது, வேலை எவ்வளோ சுத்தமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி இடத்துல ஃபென்சிங் அமைச்சிருந்தாலும் கண்டிப்பாக நம்ம அதில் ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம். எவ்வளோ இடம்னாலும் சரி உங்களுக்கு வேலை வந்து சுத்தமாக பண்ணி தரங்க நாங்கள் தயார். கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. பட்ஜெட்டில் முக்கியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நம்மகிட்ட நல்லாயிருக்கும். வேலை பட்ஜெட்டில் இருக்கும். வேலை சுத்தமாக இருக்கும். இந்த 3 இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இடத்த பார்க்குறது நல்லாயிருக்கும். இப்போ உங்களை பார்க்கும்போது தெரியும் வேலை மட்டமாக கல் மட்டத்துக்கு தெளிவாக எடுத்து கட்டி வச்சிருக்கோம். இந்த மாதிரி தான் எந்த வேலையுமே இந்த மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுப்போம். சப்போஸ் உங்கள் இடத்துல கீழே பாறை இருக்குது, அதில் பண்ண முடியாது, அந்த மாதிரி பண்ண முடியாது. கண்டிப்பாக நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஃபென்சிங் நம்மளை கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. சன் ஃபென்சிங் கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொரு தெளிவான வீடியோவில் உங்களை சந்திப்போம். நன்றி மக்களே.